எழுத்தாளர், திறனாய்வாளர், சொற்பொழிவாளர் என பன்முகத்தன்மை கொண்ட தஞ்சை தமிழ் பல்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் மா. திருமலை ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாகன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, துண்டு போட்டு நேரத்தை வீணாக்கிறேன். உருப்படியாக பயன்படக்கூடிய புத்தகங்களை வழங்கி திட்டமிட்ட எனக்கு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி இருக்கு. எனக்கு முன்னாடி துணைவேந்தராக இருந்தவர் திரு மா. ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை அவர் தான். நான் கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறேன். சிறப்புரை நம்முடைய வெங்கடேசன் அவர்கள். அவர் எம்பி ஆவதற்கு முன்னர் கலை இலக்கிய முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் அவர் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்து அவர் எனக்கு நண்பர். அது மட்டுமல்ல, அவர் எழுதிய முதல் நாவல், அதுக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதியிருக்கார், பாரதியை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் காவல் கோட்டம் என்று ஒரு பெரிய ஒரு மெகா வால்யூம் ஒன்றை அவர் எழுதிய போது அதை முதலில் படித்து விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். அதை சொன்னால் ரொம்ப சுவையாக இருக்கும். உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். மருத்துவர் சுற்றுக்கு வருகிற போது எனக்கு இந்த இடதை வலிக்கிறது என்று டாக்டர் கிட்ட சொன்னேன். டாக்டருக்கு வெறுத்து விட்டது. உடனே ஏன் திடீர்னு இடதை அப்படின்னு உடனே இசிஜி மிஷினை கொண்டு வர சொல்லி இசிஜி எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இல்லை நார்மலாக இருக்கே என்று சொன்னார். இருந்தாலும் எனக்கு அந்த கை வலிக்குதுன்னு சொன்னேன். இது நடந்தது புனைவு இல்லை. இது அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் டாக்டர். அவர் ரொம்ப அதிகம் பேச மாட்டார். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் இது என்ன பக்கத்தில் எவ்வளோ பெரிய புத்தகம் மாதிரி, காவல் கோட்டம், இவ்வளோ பெரிய புத்தகத்தை இதை எப்படி படிக்கிறீங்கன்னாரு. இப்படி தான் வச்சு படிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி வச்சு படிக்காமல் கை வலிக்காமல் என்னங்க பண்ணணும், உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு தான் இங்கே கொண்டாந்து போட்டிருக்கோம். அப்புறம் இப்போயும் இங்கேயும் நான் இவ்வளோ பெரிய கனமான புத்தகத்தை படிக்கிறீர்களே என்று அதை உடனடியாக அந்த இடத்துல புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டார், கொண்டு போக சொல்லிவிட்டார். அப்படி அந்த நாவல் வந்த உடனே அதை வாங்கி படித்து வானொலியிலே அதை பற்றி என்னுடைய மிக உயர்ந்த அபிப்பிராயங்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தினேன். என்னுடைய நீண்டகால நண்பர். இப்போ சமீபத்தில் சந்திக்கலை, பேசலை, பழகிறதில்லை. இப்போ நம்ம ஓய்வு பெற்றனால அப்படி கொஞ்சம் ஒதுங்கி முனையில் உட்காந்து அமைதியாக எழுதிட்டு இருக்கோம். இன்னும் நம்முடைய முகத்தை காட்ட வேண்டாம், அப்படி காட்டக்கூடிய முகமும் அல்ல இது. அதனால நான் ஒதுக்கிடுறேன். இப்போ திடீரென்று எனக்கு நம்முடைய பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள்ட்ட தொலைபேசியில் அழைப்பு வந்த உடனே எப்படி இவர் நம்மை நினைவு கூர்ந்தார், உலகமே மறந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போதான் அதற்கு முன்னர் அவர் எனக்கு ஒரு புலனத்தில் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் செந்தமிழ் பத்திரிகையில் எழுதிய ஒரு கட்டுரையை படித்து விட்டு, கட்டுரை மிக சிறப்பாக இருக்கிறது, நன்றி என்று சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள், நன்றி என்று சொல்லியிருந்தார். அது பொதுவாக எந்த கட்டுரை எழுதினாலும் நம்முடைய தமிழாசிரியர் பெருமக்கள் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் பாராட்ட மாட்டார்கள். ரொம்ப ஒரு எல்லாம் நக்கீரருடைய பரம்பரையில் வந்ததுனால அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அதெல்லாம் 2 எழுத்து சேர்த்து போட்டீங்க, மாற்றி போட்டீங்க, இப்படியே கேட்டு நோகடித்து நம்மளை மேலும் செயல்பட விடாமல் செய்து விடுவார்கள். அது எனக்கு அந்த அனுபவம் நிறைய உண்டு. அதனாலேயே நான் சில தொலைபேசி அழைப்புகளை நான் எடுக்கவே மாட்டேன். நான் ஏன்னா செல்ஃபோனில் அது ஒரு வசதி இருக்குது, எடுக்க மாட்டேன். அவர் ஏதாவது குறை சொல்லுவார், அதை எடுக்கணும். ஆனால் ராஜேந்திரன் அவர்கள் நல்ல நிர்வாகி, பல்கலைக்கழகத்தை நவீனப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தவர். அவர் துணைவேந்தராக இருந்தபோது ஓரிரு முறை அவரை நான் சந்தித்திருக்கின்றேன், அவ்வளவுதான். அப்புறம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் என்னை நினைவுபடுத்தி, இப்போ யாரும் கவனிக்காமல் இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்னை நினைவுபடுத்தி இந்த நிகழ்ச்சியில் கொண்டு உட்கார வச்சு மத்திய அமைச்சர் அவர்களோடு அவரை பார்த்த உடனே எனக்கு அவரை எப்பயும் பிடிக்கும். ரொம்ப முக்கிய காரணம் என்னென்னா, நிதி அமைச்சருங்கிறதுனால மட்டும் இல்லை, இனிமேல் நான் அவர்கிட்ட நிதியெல்லாம் கேட்க போகிறது இல்லை. ஆனால் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருந்த என்னுடைய ஆசிரியர் டாக்டர் சுப அண்ணாமலை தியாகராசர் கல்லூரி, அவருடைய முகத்தோற்றம் அவருக்கு உண்டு. அதனால் எப்போவுமே நான் இவருடைய செய்திகள், அவரை பற்றி சொல்லும்போது நான் அவற்றை படிப்பேன், பார்ப்பேன். சொல்லாமலே மனதிற்குள்ளே பெரிய மதிப்பை வளர்த்து வைத்திருந்தேன். எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு பெரிய சொல்ல முடியாத ஆனந்தம், மகிழ்ச்சி. 2-3 நாளாக நான் நீங்கள் நிலக்கடலை சாப்பிட்ருக்கீங்களா? நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, நல்ல பக்குவமாக விளைந்து வறுத்த நிலக்கடலையை, உப்பு போட்டு வறுத்த நிலக்கடலையை சாப்பிட்டீங்கன்னா நிப்பாட்ட முடியாது. உங்களால் நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அது பொட்டலம் தீர்ந்தா தான் நிப்பாட்ட முடியும். அதை தின்னுட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போவோம், அது வேற கதை. அதுபோல் நான் கடந்த 3-4 நாட்களாக
இந்த தமிழியல் கலைக்களஞ்சியத்தை வைத்து பார்த்து கொண்டே படித்து கொண்டே இருக்கின்றேன். அது தீரவே இல்லை. அதாவது தீராத தாகத்தை மேலும் மேலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்திருக்கிறார் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள். அதற்கு உதவியாக பின்புலமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா பாசி அவர்கள். இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். அமெரிக்காவிலே ஆண்ட்ரூ கார்னகி என்று ஒருவன் இருந்தான். ஒரு மாபெரும் பெரிய வியாபாரி. சிறு வயதிலே பெட்ரோல் பங்க் இதிலெல்லாம் வேலை பார்த்து சின்ன சின்ன வேலைகள் செய்து பிழைப்புக்காக அமெரிக்காவுக்கு போனவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டான். அவன்கிட்ட 10,000 கோடிகள் சேர்ந்து விட்டன. சேர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு கட்டத்தில் சலிப்பு, பணத்தை பார்த்த உடனே சலிப்பு வந்து விட்டது. இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு கேட்டான். யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு புதுசாக ஒரு உற்பத்தி ஆச்சு. அவனுடைய எண்ணத்தில் ஒரு மூலையில் ஒரு செய்தி. அவருடைய மகளை அழைத்தான். ஒரே மகள் அழைத்து, நீ நிம்மதியாக வாழ்வதற்கு எவ்வளவு தேவைப்படும் என்று கேட்கின்றான் மகள்கிட்ட. மகள் சொல்கிறா, எனக்கு ஒரு 100 கோடி இருந்துச்சுன்னா போதும், நான் நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன் என்று. அவன் 150 கோடியை ஒதுக்கிட்டான் மகளுக்குன்னு. மீதம் இருந்த 800 சொச்சம் கோடிகளை எல்லாம் அவன் புதிதாக கற்பனை செய்து கண்டுபிடித்த த கிவிங் பிளட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு அந்த பணத்தை அவன் செலவிட்டான். அது என்னன்னா, சாப்பாடு போடுறது, அன்னதானம், அதெல்லாம் கிடையாது. அவனுடைய மாநிலத்தினுடைய முக்கிய நகரங்களில் பெரும் நூலகங்களை கட்டினான். நூலகங்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும். எப்போது சமூகம் அறிவுடையதாக வளர்கிறதோ, அப்போது அந்த அறிவுடையதாக இருக்கிறதோ அப்போது சமூகம் மிக நன்றாக வளர்ச்சி அடையும். வரும் தலைமுறைகளும் நன்றாக இருக்கும் எண்ணத்தில் நூலகங்களை அமைத்தான். அப்புறம் பொதுவாக பேரிடர்கள் அதெல்லாம் வரும்போது அதற்கெல்லாம் உதவி தான். அவன் பேர் ஆண்ட்ரூ கார்னகின்னு. சரி, இந்த கதையை இதை பற்றி நான் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது அப்போ எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. திருவள்ளுவருடைய ஒப்புரவறிதலை வைத்து கொண்டு இதையும் அதையும் ஒப்பிட்டு எழுதிட்டு ஒரே ஒரு குரட்பாக மட்டும் மேற்கோள் காமிச்சேன். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தக்கூடிய. எதுக்கு சம்பாதிக்கிறது? எல்லாத்தையும் நாமே தின்று விட வேண்டாமல் அதிகபட்சம் 4 இட்லிகளுக்கு மேலே நம்மளால் திங்க முடியாத. அப்போ அதனால் அந்த பொருளுக்கு என்ன பயன் என்று கேட்டால், அது தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று 2000 வருடங்களுக்கு முன்னர் நம்முடைய வள்ளுவ பேராசான்னு சொல்லியிருக்காரு. டேல் கார்னகி இந்த நூற்றாண்டில் அதை செய்தான். அவன் இது பண்ணான். அதன் பிறகு அதில் இந்த இப்போ இருக்கிற வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் போன்றவர்கள்லாம் அதில் சேர்ந்து இன்னும் அது உயிரோடு இருக்கிறது. மிக முக்கியமான பேரிடர்கள் ஏற்படுகிற நாடுகளுக்கு அவர் உதவுகிறார்கள். சரி, இதற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால், நம்முடைய மத்திய அமைச்சர், நிதியமைச்சர் அவர்கள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் லக்ஷ்மி நூலகம் என்று அவருடைய தாயாருடைய பெயரில் ஒரு மாபெரும் நூலகத்தை அமைத்திருக்கின்றார். 3 தளங்கள் கொண்ட மாபெரும் நூலகம். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து புத்தகங்கள் வாங்கினாலும் கூட வைப்பதற்கு இடம் அளித்து திட்டமிட்டு அந்த நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். இன்றைக்கு அதனுடைய வீடியோ ஒன்று என்னுடைய நண்பர் அங்கேருந்து அனுப்பியிருந்தார். அதை பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன். அவர் உடனடியாக சொன்னேன், ஐயா நான் ஒரு விருப்ப முறையை தயார் பண்ணேன். ஏன்னா வயது இப்போ போனஸில் தான் இருக்கோம், 70க்கு மேலே போயிட்டோம். அதனால் அந்த விருப்ப முறை இருக்கிற வில் எழுதும் போது என்னுடைய சேமிப்பில் இருக்கின்ற 10,000 புத்தகங்களும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்துக்கே அதை கொடுத்து விட வேண்டும். அவர்கள் வந்து எடுத்து செல்வதில் ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டால் என்னுடைய மகள் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து ஒரு லாரியை பிடித்து அந்த புத்தகத்தை அவளே செலவழித்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு முறை தயார் பண்ண போகிறேன் இந்த 2-3 நாளில். அதனால் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வேலை தான் அது. அதனால் எனக்கு அதை பார்த்தோட ஒரு எழுச்சி ஏற்பட்டது. இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், எவர் ஒருவர் இந்த சமுதாயத்திற்காக ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அதை பாராட்ட வேண்டும். அதை 4 பேருக்கு தெரியும்படியாக சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னொருவருக்கும் அதே போல நாமும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக தேவை என்பதனால இதை நான் கொஞ்சம் விரிவாக இந்த இடத்துல பேசினேன். ஐயா அவர்களுக்கு நான் உண்மையிலேயே நான் நன்றி பாராட்டுகிறேன். இதில் அழைத்ததற்கு அவருக்கு என்னுடைய சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். இந்த கலைக்களஞ்சியம் எனக்கு என்னுடைய டேஸ்ட் எப்படின்னா, அகராதிகளில் நான் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். அகராதிகளை பொழுதுனிக்கு ஏன்னா அதெல்லாம் முடிவுக்கே வராது. அந்த கடலை சாப்பிட்றத பற்றி அந்த பொட்டலம் தீர்ந்தால் தானே நமக்கு அந்த இது சாப்பிட்றது அள்ளி போடுறது நிறுத்துவோம். இதை தான் நீங்கள் தீராது, இது எப்போ இருந்துகிட்டே இருக்குமே. ஒன்றை படித்தால் இன்னொன்றை படித்தால் அடுத்தது என்று இது போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நூல் கலைக்களஞ்சியமும் அகராதியும் தான். நாவல் கூட உங்களுக்கு ஒரு கட்டத்தில் முடிந்து விடும். அந்த கதையை நம்ம படித்து முடித்து விடுவோம். அப்போ இந்த எந்த சமூகத்தில்
எந்த ஒரு நாட்டில் கலைக்களஞ்சியங்களும் அகராதிகளும் மிகுதியாக வருகின்றனவோ அது அந்த அடுத்த தலைமுறையினுடைய அறிவு கண்களை கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய ஆற்றல் இவற்றுக்கு உண்டு. இதை எடுத்து படித்தா எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசியில் கையில் பார்த்தீங்கன்னா குறிப்பெல்லாம் எடுக்கவே முடியலை. எவ்வளவு குறிப்பு எடுக்கிறது அப்படின்னு ஒரு இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர். நான் வந்த உடனே நம்முடைய அண்ணா ராஜேந்திரன் அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் தொடங்கிய அந்த கலைக்கலைஞம் இப்போது கிடைக்குதா? இல்லை, இப்போ கிடைக்கல. அது லெக்சிகன் வையாபுரி பிள்ளையை வச்சு வெளியிட்ட லெக்சிகன் கிடைக்குதா? அதுவும் இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் இணையத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் போய் இணையத்தில் போய் அதை கிளிக் பண்ணி அந்த தேடி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் அந்த கையெல்லாம் இப்போ இப்படி மவுஸை பிடிச்சி இப்படி கொண்டு போனால் அது வடக்க போகுது, தெற்க பிடிச்சா அது வடக்க போகுது, வடக்க பிடிச்சா தெற்க போகுது. அதே பெரிய பாடாக இருக்கும்போது நம்ம என்னத்தை இணையத்திலேருந்து எப்படி பக்கங்களை வச்சு தேடி எடுக்கிறது? புத்தகமாக வைத்து படிப்பது தான் என் போன்ற பழைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு உகந்த ஏற்பாடு. எனவே இந்த கலைக்களஞ்சியம் மிக மிக பயன்படும். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். பல பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய முதல்ல இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் தான் உண்மையான தமிழ் மறவர்கள் என்று நான் சொல்லுகின்றேன். வீரம் நிறைந்தவர்கள் நீங்கள். ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு விதமான உரை வீச்சுக்கள், சவால்கள், சூளுரைகள், வசைப்பாடல்கள், சுய விளம்பரங்கள் இவ்வளவு கேட்டு நொந்து நூலாகி அவன் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள்லேருந்து தெருவில் நானும் என்னுடைய மனைவி தான் இப்போ காரில் வந்தோம். ரோட்டில் ஃப்ரீயாக போகுது வண்டி, டிரைவர் சிரமம்லாம் உண்டாது. என்னங்க ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அப்படி இருக்கும், மே 4க்கு பிறகு பாரு என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இந்த ஒரு மாத காலமாக பேச்சை கேட்டு 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 பெரிய குழப்பத்திற்கு ஆளாகி நொந்து நூலாகி போன பிறகும் மதுரையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கூட்டமாக வருகிறார்கள் சொன்னால் மதுரைக்கார பயிலுங்க உண்மையிலே பாசமானவங்க அங்கே இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் அவர் கேட்டார் என்கிட்ட, எவ்வளோ கூட்டம் வரும் தெரியல அப்படின்னாரு. நீங்கள் கவலையே படாதீங்க, வெங்கடேசன் பேசுகிறாரு, அவருக்கு ஒரு கூட்டம் வரும். நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு 10-20 பேர் வருவாங்க. அது மாதிரி அப்புறம் ஐயா வர்றாரு, அதனால் அது கொஞ்சம் வரும்னு. முதல்ல வரும்போது குறைவாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இடம் பற்றாக்குறை ஆகிவிடும். அது மதுரைக்காரங்களுக்கு. இப்போ இவரெல்லாம் ரொம்ப தொலைவில் இருந்து வர்றாரு. மத்தியானம் 3 மணிக்கு புத்தக கண்காட்சி நடக்கும், அங்கே அவர் உட்காந்துருப்பார். அவரை பார்த்துருக்கேன் நான். அப்போ அதனால் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இப்போ நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த கலைக்களஞ்சியத்தில் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உதாரணமாக அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்தை பற்றி ஒரு பதிவு இருக்குது. காவடி சிந்தில் அவர் சொந்தமாக நிறைய படித்து பாடல்களை பாடி அவர் இந்த பக்கம் சேத்தூர் ஜமீனோட இருந்தவர். இப்போயும் கூட பழனிக்கு பாத யாத்திரையாக போகிறவர்கள், திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் போகிறவர்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் இது காவடி சிந்து பாடல்கள். காவடியை கழுத்தில் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ராகம், ஒரு மெட்டு இருக்கிற அந்த முறையில் பாட காவடி சிந்துன்னு பேர். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடல்களே ஒரு புத்தகம் நான் ரொம்ப நாள் கையில் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பாடி காட்ட முடியாது, ரொம்ப பாவம், நீங்கள்லாம் ரொம்ப உங்கள் மேலே இறக்கப்பட்டு பாடாமல் விட்டுறேன். இப்போ அவரை அவருடைய அறிவை பார்த்துட்டு அங்கே திருவாவூர்துறை ஆதீனத்துக்கு அவர் போயிருக்கார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. போன போது அங்கே ஆதீனகரத்தர் கேட்டிருக்காரு. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன படிச்சிருக்கேன்னு பரிசோதிக்கிறதுக்கு அரசன்கிறதுக்கு என்னப்பா விளக்கம்னு கேட்குறாரு. ரெட்டியார் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது, அரசன் தானே, ரசனை இல்லாதவன் அரசன், ரசன் அப்படின்னு பிரித்து சொன்னோடனே ஆதீன தலைவர் அரண்டு போயிட்டார். அப்படின்னு அப்பா நீ ஜாதியில் ரெட்டி, அறிவுலையும் ரெட்டி, நீ ரெட்டி அப்படின்னு சொல்லி நீ எங்கள் செலவில் இருந்து தங்கி படி என்று சொல்ல. இது நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத செய்தி. இந்த கலைக்களஞ்சியத்தில் தான் இதை நான் முதன் முறையாக படித்தேன். அதே மாதிரி சுப்பிரமணிய தேசிகர், அவர் தான் அந்த ஆதீனத்தினுடைய தலைவர். அவர் அது மாதிரி சொல்லி அப்புறம் அண்ணாமலை ரெட்டியார் பெரிய இதாகி அப்புறம் சேத்தூர் ஜமீனோடு அவர் இருந்து எல்லாம் பண்ணார். இன்னொரு பதிவு இதில் வருது. இதில் டாக்டர் தேப்போம்பி போன்ற பெரும் சான்றோர்கள், நான் மதிக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்களில் நான் 2 பேரை ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். நான் ஒன்று டாக்டர் தேப்போமியினுடைய நூல்களில் அவர் போகிற போக்கில் எழுதுகிற ஒற்றை வார்த்தையே நமக்கு ஒரு பெரிய நூல் எழுதுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அது
இந்தியன் லிட்ரேச்சர் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்று ஒரு புத்தகம். அதில் அவர் தமிழை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதில் ஜெயகாந்தனை பற்றி ஒரு வரி எழுதுகிறாரு. இப்போ தான் திடீர்னு ஞாபகத்தில் வருது. ஜெயகாந்தன் ரிசர்ச் இஸ் ப்ரிபேசஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் இஸ் தியரிஸ் என்று எழுதுகிறார். எனக்கு அந்த ஒரு வரி பாருங்கள், அப்படியே சப்பென்று வந்து மூளையில் ஒட்டி கொண்டது. அதன் பிறகு ஜெயகாந்தனுடைய முன்னுரைகளை எல்லாம் நான் படித்தேன். நான் சொல்கிற கதை வந்து 75 படித்த போது எனக்கு தேப்போமி வந்து போய்கிட்டே இருந்தார். அந்த மேற்கோளை போட்டு ஆரம்பித்து ஜெயகாந்தனின் முன்னுரை இலக்கியம் என்று ஒரு நூலையே நான் எழுதி முடித்தேன். அப்போது என்னுடைய வயது 24. ஒரு மாபெரும் அறிஞர் ஒரு 24 வயது இளைஞனுக்கு ஒரு நூல் எழுதக்கூடிய உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவராக இருந்திருக்கிறார். அந்த நூலுக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் விரும்பி வந்து அவரே விருப்பப்பட்டு ஒரு முன்னுரை கொடுத்தார். எனக்கு பொதுவாக உலகியவே தெரியாது, நான் ரொம்ப பிழைக்க தெரியாதவன், ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இந்த மனைவி அவங்க அடிக்கடி சொல்லுவாள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். அது ஒன்றும் தெரியாதனால தான் என்னை துணைவேந்தராக போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பதிலுக்கு சொல்லுவேன். ஜெயகாந்தன் அதை படித்து விட்டு அவர் கேட்டார், இந்த புத்தகம் எழுதின பையனை பார்க்கணும் அப்படின்னு. நான் போனேன். போனோடனே அப்புறம் பார்த்து, நீங்கள் தானே அப்படி நம்பிக்கை வரல, நான் தாங்க எழுதினேன், மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்து நான் வாங்கிட்டு வரலங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லலை. நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் அதுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்தார். காய்தல் உவத்தலின்றி செய்வது தான் விமர்சனம் என்பார்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. காய்தலின்றி ஒன்றை செய்யலாம், உவத்தலின்றி ஒன்றை செய்ய முடியாது என்பதற்கு இந்த நூல் ஒரு அடையாளம். என்னன்னு ஒரு தமிழ் நடைப்பாங்க. அப்படியே தான் அந்த இது வந்து நடந்து இப்போது 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனவே அதற்கு காரணம் தேப்போமி. எனக்கு அதில் பெருமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேப்போமி தான் எழுத தூண்டுறாரு. அதே மாதிரி வையாபுரி பிள்ளையை நான் பெரிதும் மதிப்பவன். அவருடைய ஆய்வு முடிவுகளோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அவருடைய ஆய்வு முறை இருக்கிற ரிசர்ச் மெத்தடாலஜி அது மிக மிக உயர்தரமானது என்பதற்கு அது இந்த 2 பேரை ரொம்ப மதிப்பேன். அப்புறம் டாக்டர் மூவானுடைய எழுத்துக்களில் பெரிய ஈடுபாடு உண்டு. இனிமேல் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, ஆசிரியர் வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து மூவா மாதிரி நிறைய நூல்கள் எழுதணும்னு எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிட்டு நான் வந்து ஒதுங்கினேன் துறைத் தலைவர் பதவியிலிருந்து. அதன் பிறகு தான் என்னென்னமோ நடந்து போச்சு. அப்புறம் கண்ட்ரோலராகி, ரிஜிஸ்ட்ராராகி, கூடுதல் தேர்வாணையராகி, பதிப்புத்துறை தலைவராகி, அப்புறம் கடைசியாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி அந்த மாதிரி திடீரென்று கிடைத்தது தான். அதான் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமைகிறதில்ல, அமைகிற வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேப்போமி இதில் ஒவ்வொரு எழுத்துக்களை பற்றியும் மிக விரிவான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அத்வைத வேதாந்தம் பற்றி இதில் பதிவு இருக்குது. அத்வைதத்தை பற்றி தேப்போமி முதல் 70களில் அவர் துணைவேந்தராக இருந்தபோது மதுரை யூனிவர்சிட்டி ஜேர்னல் என்று ஒன்று வந்தது. அப்போது இப்போதெல்லாம் பெரும்பாலும் அப்படி ஜேர்னல்ஸ் வருவதில்லை. அதில் அவர் கட்டுரை எழுதியிருக்கார். அத்வைதத்தை இந்த உலகமே எதிர்த்து போராடிய, உலகம்னா ராமானுஜர் தலைமையில் எதிர்த்து போராடியது. அத்வைதம் கூடாது, அது ஒரு மாயாவாதம் என்று அதை. ஆனால் அத்வைதத்தை பலரும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள், ரொம்ப பேர் அதை பின்பற்றினாங்க. அப்புறம் தான் ராமானுஜர் வந்து அதை எதிர்த்து அவர் விசிஷ்டாத்வைதத்தை அவர் வந்து புகுத்துகிறார் என்று பார்க்கணும். தேப்போமி என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப குறும்புக்காரர், ரொம்ப குறும்பாக பேசுவார். அவர் என்ன பண்ணார், அத்வைதத்தை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து எலைட் அத்வைதா, இன்னொன்று வந்து பாப்புலர் அத்வைதான்னு ஒரு கட்டுரை இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு தேப்போமி, இதில் வருது இந்த புத்தகத்தில் அதெல்லாம் இருக்குது, அதுக்காக உங்களுக்கு ஒரு சுவை ஏற்படணுங்கிறக்காக சொல்கிறேன், நீங்கள் போகிற போது முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போங்க. பாப்புலர் அத்வைதானா என்ன அப்படின்னா, 2 இல்லை எல்லாம் ஒன்று தானே அத்வைதம் சொல்கிறது. அப்போ ஏழை பணக்காரன் இல்லை, முதலாளி தொழிலாளி கிடையாது, தலைவன் தலைவி தனித்தனி கிடையாது, 2 ஒன்று. அதனால் அதை வந்து பாப்புலர் அத்வைதம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சித்தர் பாடல்களை வைத்து அவர் அந்த கட்டுரை எழுதியிருந்தார். என்ன ஒரு பிரம்மாண்டமான பெரிய ராட்சசர், அறிவு ராட்சசர்கள் அவர்களுடைய கட்டுரையெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதுபோல் இலக்கிய கொள்கைகள், அது ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இலக்கிய கொள்கைகளை பற்றி பேசும்போது நமக்கு வந்து தொல்காப்பியம் மிக மிக அடிப்படையான ஒரு நூல். அது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு என்று பலரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அது. அப்புறம் அதில் முன்ன பின்ன இருக்கும், தொல்காப்பியருக்கு முன்னாடி இருந்தது, வேற இருந்தது, பின்னாடி இருந்தது, அதை பற்றியெல்லாம். ஆனால் தொல்காப்பியர் சொல்லி இருக்கின்ற பல செய்திகள் அதன் பிறகு கிபி 11, 12ஆம் நூற்றாண்டுகளில் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வடமொழியில் கொள்கைகளாக உருவாக்கப்பட்டது. அதுதான் ஆனந்தவர்த்தனர், அபினவகுப்தர் போன்றவர்களாம் எழுதினார்கள். நம்ம உடனே அபினவகுப்தர், ஆனந்தவர்த்தனரோட நம்ம உடனே பயந்து நடக்கிறோம், என்னமோ பெரிய விஷயமா இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ஔசித்தியம்னு ஒன்று சொல்கிறார். யார்?
ஔசித்ய விசார சர்ச்சை என்றே ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்ப வந்து தமிழ்ல வந்து தொல்காப்பியர் வந்து நோக்குன்னு சொல்றாரு. ஔசித்யம் என்ற சொல் உசிதம் என்ற சொல்லினுடைய மாற்று வடிவம். எது உசிதமோ அது. இப்போ இங்கே வரணும்னா நம்ம இதுக்கான ஒரு உடையோடு நான் வர வேண்டும். இப்படி இது இல்லாமல் நான் வெறும் பனியனை போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு இங்கே வந்து உட்காந்தோம்னா என்னை முதல்ல அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. அப்போ உசிதமாக இருக்க வேண்டும், பொருத்தமாக இருக்க வேண்டும். எது பொருத்தமான சொற்களை கொண்டதாக கற்பனையை கொண்டதாக அமைகிறதோ அது ஔசித்தியம் அமைய பெற்ற கவிதை என்பது ஆனந்தவர்தனருடைய கோட்பாடு. அவ்வளோதான். அது தொல்காப்பியர் வந்து நோக்குன்னு ஒரு வார்த்தையை ஒரே வரி தான் போடுறது தொல்காப்பியர். எழுத்து மாத்திரை முதலா அடிநிலைக்காரும் நோக்குதல் காரணம் நோக்கணப்படும். ஒரு கவிதை சொன்னாங்களே ஒரு கவிதை, அந்த மாதிரி இப்போ இந்த கவிதையை படிக்கிற போது இதை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று உங்களை எது அந்த கவிதைக்குள்ளிருந்து தூண்டுகிறதோ, எது உங்களை ஒரு தூண்டில் போட்டு இழுக்கிறதோ அதுதான் நோக்குன்னு சொன்னார். என்ன பேராசிரியர் அதுக்கு எழுதியிருக்கிற உரையை படித்து எனக்கு உண்மையில உடம்பு அப்படி புல்லரிச்சிடும். அப்படி 2-3 இடத்துல அதை பற்றி பேசும்போது அவங்க என்ன பேராசிரியர் எழுதிட்டாரு அதனால என்னப்பா அப்படின்லாம் கேட்பாங்க. பையங்க என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளவு இது பண்ணுறீங்க அப்படிங்க. அதை படித்து பாருப்பா, உனக்கு உடம்பு உண்மையிலே புல்லரிக்கும் அப்படின்னு. இப்போ சொல்லி முடிச்சிடறேன். கபிலருடைய பாட்டு ஒன்று இருக்கிறது. பாரி இறந்த பிறகு மலையை விட்டு போறார், மலையை விடுகிறார், குழந்தைகளை அழைத்து கொண்டு போகிறார். இது கபிலருடைய வாழ்வில் ஒரு கதை. போகும்போது அவர் சும்மா போகலை, ஒரு பாட்டை பாடிக்கிட்டு போயிடுறாரு. ஈண்டு நின்றோருக்கும் தோன்றும், சிறுவரை சென்று நின்றோருக்கும் தோன்றும், களிறு மென்றிட்ட கவனம் போல நரவு பிழிந்திட்ட கோதுடை சிதறல் வார் அசும்பு ஒழுகும் ஒன்றில், தமிழ் தான் படிக்கிறேன், ஒழுகும் ஒன்றில் தேர்வீசு இருக்கை நெடியோன் குன்றே அப்படின்றார். அதாவது இவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மலை இங்கே நின்று பார்த்தாலும் தெரியுது, கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று பார்த்தாலும் தெரியுது. அந்த மலையில் வந்து யானை கொடுத்தீங்கன்னா தின்னுட்டு போடுற சக்கை, அந்த சக்கையை போல் தேன் அடைகளை பிழிந்து தேன் எடுத்த பிறகு தேன் கசிந்து கொண்டு இருக்கக்கூடிய தேன் அடைகள் கிடக்கின்றன. எங்கே? தேர்களை அள்ளி வீசினது. அவன் தேர் கொடுத்தவன் தானே பாரி, அதனால தேர் வீசு இருக்கை நெடியோன் குன்றே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ இதை நடத்தும் போது என்ன கேட்பான், ஆனால் என்ன சார் இந்த பாட்டு என்ன சார், மழை இங்கே இருந்தாலும் தெரியும், தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும், இதை இப்போ பாடுறதுக்கு ஒரு கவிஞரா சார்னு ஒருத்தன் கேட்டான் ஒரு நாள் இனி வகுப்பில். நான் உடனே யோசிக்க ஆரம்பித்தேன், கேள்வியில் நியாயம் இருக்குதான்னு. அப்புறம் சொன்னேன், பாரி இருக்கும்போது பாரிங்கிற சொல்ல காதில் கேட்ட உடனே எது ஞாபகத்துக்கு வரும்? பரம்பு மலை ஞாபகத்திற்கு வரும். பாரி காலமான பிறகு பாரி என்று சொன்னால் பரம்பு மலை தோன்றாது, வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த கருத்தை வைக்கிறாருப்பா. அப்போ ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மலை தன்னுடைய பெருமை குறைந்து போவதற்கு அதை ஆண்டு வந்த அரசன் காரணமாக இருந்தான் என்று பாரியை புகழ்ந்து பேசுகிறேன். அப்படியா சார், இவ்வளோ விஷயம் இருக்கா சார்? அதில் இருக்குப்பா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், அதில் எதுக்கு தேன் பிழிந்து எடுத்த பிறகு கிடக்கிற அந்த தேன் அடை அதில் தேன் கசிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்னப்பா? அதை நானாக கேட்டேன், என்னுடைய கேள்வி அது. அது என்ன சார்? தெரியல சார், நீங்களே தயவுசெய்து சொல்லுங்கள். பெரும்பாலும் அதான் நடக்கும். இப்போ கேள்வி கேட்போம், அப்புறம் நம்மளே பதில் சொல்லிடுவோம். பையங்கள்லாம் பெருந்தன்மையாக இருப்பாங்க, அவன் பதில் சொல்லி நம்மளை துன்புறுத்த மாட்டான். நான் சொன்னேன், தேன் பிழிந்த பிறகு அதில் கசிந்து கொண்டு இருக்கிற அந்த தேனடை என்றதில் ஒரு பெரிய நுட்பம் இருக்குப்பா. என்ன நுட்பம்னா, 2. ஒன்று வந்து தேனடைகள் நிறைய இருக்கிற மலை, அதனால் அவன் ரொம்ப அசால்ட்டாக அலட்சியமாக அந்த தேனை பிழிஞ்சு போட்டு தேன் இருக்கும்போதே போட்டுட்டு போயிருப்பான். 1, அது மலையினுடைய வளத்தை குறிப்பது. 2வது, பாரி இறந்த பிறகு பாரியினுடைய நினைவுகள் அந்த மக்கள் மனதில் இன்னும் கசிந்து கொண்டு இருக்கின்றன. அந்த கசிதல் என்பதற்கு இந்த தேன் கூடு தேன் கசிகிறது ஓமையா இருக்குப்பா. அப்படியா சார்? இதுக்கு பேர் தான்ப்பா ஔசித்தியம்ங்கிறது. பொருத்தம் இல்லாத ஒன்றை ஒரு கவிதையில் புலவனை வச்சான்னா அந்த கவிதை எவனும் படிக்க மாட்டான். அது பொருத்தமாக இருந்தால்தான் அதை படிப்பான். அதுக்கு கம்பராமாயணத்தில் சான்று இருக்குது, இதில் இருக்குது. இப்போ இந்த ஔசித்தியத்தை பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி. அதை பற்றி மிக விரிவான கட்டுரை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் நிறைய கோட்பாடுகளை படிக்க வேண்டியதில்லை, இதை புரட்டி பார்த்தீங்கன்னா போதும். அது மாதிரி இந்த சிற்பக்கலையை பற்றி ஒரு
மிக விரிவான கட்டுரை. இந்த A4 சைஸ் புத்தகத்தில் 12 பக்கங்களுக்கு அது எழுதப்பட்டிருக்குது என்பதை பார்க்கின்றேன். இப்படி பல தரவுகள் இருக்கின்றன. விடுதலை போராட்ட வீரர்கள், அது KN சிவராஜ பிள்ளை படத்தை நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். அவருடைய குரோனாலஜி ஆஃப் ஏர்லியர் தமிழ்ஸ் படிச்சிருக்கேனே தவிர படம் எப்படி படம் இருக்குது, அங்கங்கே இதில் படம் இருக்குது. இசை கருவிகளை பற்றிய படங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கலைக்களஞ்சியம் என்ற நிலையில் இது மிக மிக பயன்படக்கூடிய ஒரு நூல். இது அவசியம் எல்லா வீட்டிலையும் ஒன்று வாங்கி. இது விலை ரொம்ப கம்மி, 1000 ரூபான்னு நினைக்காதீங்க. அதுக்கு விலை போட்டால் வந்து 2400 ரூபா போடணும். வேறு பதிப்பகம் போட்டிருந்தா, அரசாங்கம் போடுறதுனால அது விலை குறைவாக இருக்கிறது. அதை அவசியம் நீங்கள் வாங்கி வீட்டிலே வையுங்கள். உங்களுடைய இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து அடிக்கடி இந்த கண்ணில் வந்து இந்த புத்தகம் பட்டுக்கிட்டே இருந்தால், ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கே, அது என்னதான் அப்படின்னு சொல்லி புரட்டி பார்ப்பாங்க. என்னைக்கா ஒரு நாள் அவர்கள் படிப்பார்கள். அந்த சமுதாயம் அறிவுள்ள சமுதாயமாக வளரும். இத்தனைக்கும் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகனார், என்னுடைய சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்கள், இதை கொண்டு வர்றதுக்குள்ள அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாருன்னு இந்த கூட்டத்திலே எனக்கு ஒருத்தனுக்கு தான் புரியும், அதை புரிஞ்சுக்கிற முடியும். இந்த புத்தகத்தை கொண்டு வரக்குள்ள அவர் எவ்வளவு நொந்து நூலாகி இருப்பார், அவருக்கு எவ்வளவு சர்க்கரை அளவு உடம்புல கூடி இருக்கும், எவ்வளவு ரத்த அழுத்தம் ஏறி இருக்கும், எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பல்கலைக்கழகத்தினுடைய பதிப்புத்துறையில் இருந்து ஒவ்வொரு புத்தகம் வர்றதுக்குள்ள நான் படாத பாடுபடும். ராத்திரி கனவுலாம் புத்தகம் வரும். புத்தகம் அச்சடிச்சு வர்றது போல கனவு கண்டு என்ன கனவுல புத்தகம்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சிடும். அந்த புத்தகம் வந்த உடனே அந்த முதல் குழந்தை பிறக்கிற போது அதை எடுத்து அப்படி தூக்கி நம்ம பார்த்து அந்த குழந்தைய கொஞ்சம் அதோடைய முதுகை தடவுற போது ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டமாக அதில் மறந்து போயிடும். இந்த புத்தகமும் இந்த வடிவத்தில் வந்த பிறகு திரு ராஜேந்திரன் அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் இப்போது மறந்திருக்கும். அதனால் அவர் இந்த நூலை அவர் மிக அருமையாக கொண்டு வந்திருக்கிறார். இது மிக பயன்படக்கூடிய நூல். இன்னும் பல கலைக்களஞ்சியங்கள் தமிழுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. அதாவது நான் ஆசிரியராக வேலை பார்த்தபோது பிரின்ஸ்டன் என்சைக்ளோபீடியா ஆஃப் பொயட்ரி அண்ட் பொய்டிக்ஸ் ஒரு புத்தகத்தை நூலகத்திலிருந்து நான் தான் வச்சுருந்தேன். ஒரு பெரிய பாவி தான். ஏன்னா நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை திருப்பி கொடுக்கவே இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். அதை எத்தனையோ பேர் தேடி ஏமாந்து போயிருப்பாங்க. நான் அதில் படித்த பிறகு அதை வைத்துக்கொண்டு ஒரு நூலே எழுதினேன். இருண்மையியல், அப்ஸ்கியூரிட்டி என்பதை பற்றி ஒரு புத்தகமே எழுத எனக்கு அதுலேருந்து ஒரு 4 பக்கத்தை படித்து தான் எழுத முடிஞ்சது. இதை விட பெரிய கனமான புத்தகம் அது. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு வீட்டில் அனுமதி கேட்டு அது 7000 ரூபா விலை. அது 7000 ரூபா போட்டு வாங்கிடலாமான்னு கேட்டேன். வாங்க, உங்களுக்கு நீங்கள் படித்தா உங்களுக்கு விருப்பம் தான் வாங்கன்னு. ஆச்சரியமாக இருக்குல்ல வீட்டில் புத்தகம் வாங்க சொல்கிறது. ஏன்னா அவளுக்கு புத்தகத்தை பார்த்த உடனே அந்த ஏதோ நம்ம சின்ன வீடு சேர்த்த மாதிரி அவளுக்கு கோபம் வரும். அவளை என்னது வீடு முழுக்க புத்தகம், நாங்கள் எப்படி நடக்கிறதுலாம் நீங்கள் கேட்பா, என்கிட்ட சண்டைக்கு வருவோம். அப்போ மட்டும் நான் காது கேட்காதை போல நான் இருந்து விடுவேன். அந்த பிரின்ஸ்டன் என்சைக்ளோபீடியா ஆஃப் பொயட்ரி அண்ட் பொய்டிக்ஸை பார்த்தேன். அதை விட இது மேலான தரத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அந்த அச்சு தரம் மிக மேலாக இருக்கிறது. எழுத்துக்கள் புரியக்கூடிய அளவில் இருக்கிறது. அதில் கூட எழுத்து புரியாது, பொடி எழுத்தாக இருக்கும். இது நல்லா புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் புத்தகங்களை வாங்குங்கள். குழந்தைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் அர்த்தமே இல்லை. அவன் அதை குடித்து சிகரெட்டாக புகைத்து ஊதி வீணாக்கிட்டு போயிடும். ஆனால் புத்தகங்களை சேர்த்து வையுங்கள். அது அவனையும் வாழ வைக்கும், உங்கள் தலைமுறையும் வாழ வைக்கும். இந்த நூலுக்கு பின்னணியில் இருக்கிற அனைத்து பெருமக்களையும் பேர் உள்ளங்களையும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். புரட்டும் பக்கங்களில் எல்லாம் புதிய தகவல்களை தரும் தமிழியல் கலைக்களஞ்சியம் எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்க வழிவகுத்த ஐயா அவர்களுக்கு பேரன்பும் பெருநன்றியும். இவ்விழாவிற்கு இனியதொரு நன்றியுரை நல்க வருமாறு தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பொருளாளர் பேராசிரியர் சா சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். 2 நிமிடங்களில் பொருளாளரின் பொருள் சார்ந்த நன்றியுரையை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இறுதியிலே இருந்து முதல் வரிசைக்கு வருவதாக தொடர்ந்து இந்த அரங்கத்தை நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்ற நூலகர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், மேனாள் துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய அறிவார்ந்த ஆளுமைகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய அரசேந்திரன் அவர்கள் சென்ற முதல் நூலினுடைய நன்றியுரையாளர் அவர்களும் வந்திருக்கின்றார்கள்.
இங்கே இருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பை கவனித்து நமக்கான ஒரு உரிமையை மீட்டு தருகின்ற 2 ஆளுமைகள், அதிலே மதிப்பிற்குரிய சிதம்பரம் ஐயா அவர்கள் நம்முடைய இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தின் அமைப்பையும் இயக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய வெங்கடேசன் ஐயா அவர்கள் இந்த மதுரை மாநகரத்திலிருந்து தமிழ் இலக்கியத்தோடு கூட தமிழை இயக்குகிற ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றார்கள். இறுதியாக நான் சொல்ல வருவது ஒரே ஒரு செய்தி. மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எதிர்கால செய்யறிவையும் நிகழ்காலத்தினுடைய வளர்ச்சியையும் இந்த சமூகம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழியல் கலைக்களஞ்சியத்தை அப்படியே உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறார். இதுதான் இதனுடைய நோக்கம். இதை எப்படி வினையாற்றி செய்யறிவு உலகத்திற்கு கொண்டு சென்று தமிழர் அறிவை நாம் பறைசாற்றுவது என்பது இதனுடைய நோக்கம். இதுதான் தமிழியல் கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி. அடுத்ததாக இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டதிலே 3 அரசியல் இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு அரங்கம், அதற்கு பிறகு இந்திய அரசை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து, இன்னொன்று உலக அரசியல் மார்க்சியத்தை வைத்து, இந்த 3 அரசியலையும் தமிழ் பேசும், தமிழ் வெல்லும் என்பதாக நாம் நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.